ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரளாவில் இருக்கிற இன்னொரு சூப்பர்பான அப்படியே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். எந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதோ சோவரா ரயில்வே ஸ்டேஷன். பிட்வீன் அங்கமாலி அண்ட் ஆலுவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸ்டேஷன் உள்ளே வந்தோடனே ஒரு ட்ரெயின் போகுது. எர்ணாகுளம் பாலக்காடு மெமு பேசஞ்சர் போயிட்டுருக்கு. அமைதியாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சோவரா ரயில்வே ஸ்டேஷன். மொத்தமாகவே இதுக்கு 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 பிளாட்ஃபார்மும் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்கும். பிளாட்ஃபார்ம் 1 சின்ன ஹைட்டில் இருக்கும், அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் 2 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இறங்கி அப்படியே மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் 2க்கு போயிடலாம். மரம்லாம் இருக்குது 2 சைடும். அப்படியே காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இந்த ரயில்வே ஸ்டேஷனில். இந்த சோவரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இட் பிலாங்ஸ் டு திருவனந்தபுரம் டிவிஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ். இது வந்து அங்கமாலி அண்ட் ஆலுவா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவில் இருக்குது. இது வந்து கொச்சின் டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். ஆக்சுவலாக இங்கேருந்து கொச்சின் ஏர்போர்ட் வந்து ரொம்ப கிட்டக்க, கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஆக்சுவலாக நம்ம அங்கமாலிலேருந்து கொச்சின் ஏர்போர்ட் தாண்டி தான் இந்த சோவரா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். சூப்பராக இருக்கும் அந்த வியூலாம் ட்ரெயினில் வரும்போது. நம்ம தலைவர் ஏர்நாடு எக்ஸ்பிரஸ் வராரு. அப்படியே மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் 2க்கு வந்திருக்கோம். இங்கேருந்தும் சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, வேறு லெவல். வாழை தோட்டம்லாம் இருக்குது பக்கத்துலேயே, நிறையா வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல், சான்ஸ்லெஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தா. இங்கெல்லாம் மரம் இருக்குது. அப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போர்டு, அப்புறம் இங்கே ஒரு 2 ரயில்வே ஸ்டேஷன் போர்டு. அப்படியே ட்ராக் வியூ சூப்பராக தெரியுது, மரண மாசு இதெல்லாம். இந்த பிளாட்ஃபார்ம் 1 எண்டில் வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஆலுவா சைடு, அப்படியே இந்த சைடை பார்த்தாக்கா ஒரு சூப்பர்பான ஃபேமஸான கோவில் தெரியும். சக்தி ரூபேனா ஆதிபராசக்தி டெம்பிள் தெரியும். இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இந்த ஏரியாவில், சோவரா ஏரியாவில். பெருசாக இருக்கும் நல்லா இந்த கோவில். நம்ம டான் கேரளா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வராரு. 12626 ட்ரெயின் நம்பர். இதான் ட்ரெயின் டைமிங்ஸ் அட் சோவரா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே மொத்தமாகவே 4 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது. எர்ணாகுளம் குருவாயூர் பேசஞ்சர், அப்புறம் எர்ணாகுளம் பாலக்காடு மெமு, எர்ணாகுளம் ஷார்னூர் மெமு, அப்புறம் இன்னொரு எர்ணாகுளம் குருவாயூர் பேசஞ்சர். ஸோ இந்த ட்ரெயின்ஸ் தான் இங்கே நிற்குது. இதுதான் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம். ஆக்சுவலாக இப்போது எர்ணாகுளம் பாலக்காடு மெமு போச்சு, அது போனோன்னா அவர் அப்படியே பூட்டிட்டு கிளம்பிட்டார். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ வருதோ அப்போ தான் அவர் வந்து புக்கிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவார். ஆக்சுவலாக இங்கே சோவரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. ஒரு மொத்தமாக 5 டெம்பிள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ரூபேனா ஆதிபராசக்தி டெம்பிள், ஸ்ரீ திருப்புரையார் மகாதேவா டெம்பிள், குருவப்பள்ளம் வனதுர்கா டெம்பிள், கப்ரஸ்ரேரி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி டெம்பிள், துருத்தும்மல் ஸ்ரீ வீரபத்ரகாளி அம்மன் டெம்பிள் இருக்குது. நல்லாயிருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.
இந்த வீடுகள்லாம் அமைதியாக இருக்குது, நேச்சரோட ஒன்றி வாழறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ரோடு போதில்ல, இது வந்து ஆலுவா காலடி ரோட்டில் போய் கனெக்ட் ஆகிடும். அங்கேருந்து அப்படியே நம்ம காலடி போய்க்கலாம். காலடியில் தான் ஸ்ரீ ஆதிசங்கரோட பர்த் பிளேஸ் இருக்குது, அதையும் விசிட் பண்ணிக்கலாம் இப்படி போனால். இதுதான் இந்த ஆலுவா காலடி ரோடு. அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் தான் இந்த சோவரா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். இந்த ஜங்ஷனில் நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல, சக்தி ரூபேனா ஆதிபராசக்தி டெம்பிள், இதான் அந்த கோவில். அமைதியாக இருக்குது, இப்போ தான் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் வந்து காலையில் 5 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் வந்து 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் திறந்துருக்கும். நல்ல லொக்கேஷன் இந்த டெம்பிளுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் அப்படியே டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே எந்த ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறதுங்கிறதுனால சூப்பர் சீனரிஸ் இதெல்லாம். ஆக்சுவலாக 2 மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் ஒரே இடத்துல மீட் ஆகுது, ரயில்வேஸ் ஆஸ் வெல் ஆஸ் த ஏர்வேஸு. அப்படியே ஏரோப்ளேன் போய் வானத்தோடு அப்படியே கலந்துருது. ஆக்சுவலாக இங்கே பெரியார் ரிவர் வந்து இங்கேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது. அந்த பெரியார் ரிவரில் ஒரு கெனால் இருக்கும். அந்த கெனால் மேலே ஒரு அயன் பிரிட்ஜ் இருக்கும், புறையார் அயன் பிரிட்ஜு. அந்த அயன் பிரிட்ஜு மேலே வந்து ஒன்லி சைக்கிள் ஓட்டிட்டோ இல்லை நடந்து மட்டும்தான் போக முடியும். அந்த பிரிட்ஜு மேலே போகும்போதே வியூ பாயிண்ட் ஆஃப் த பெரியார் ரிவர் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆலுவா மகாதேவா டெம்பிள்லேருந்தும் பெரியார் ரிவரோட வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், கிளாசிக்காக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரியார் ரிவர் வந்து ஒரு ஃபேமஸான ரிவர் இங்கே கேரளாவில். அதுதான் லைஃப் லைன் ஆஃப் கேரளா. ஏன்னா அது அந்த ரிவர்லேருந்து தான் நிறையா தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர்லாம் போகுது கொச்சின் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. மாலை வேளையில் சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கையில் அப்படியே இங்கே வாக்கிங் போனாலோ, இல்லை ஜிலு ஜிலுன்னு வந்து காற்று வாங்கிட்டு போனாலோ, இல்லை பாட்டு கேட்டுட்டு போனாலோ மைண்டு ப்ளோயிங்காக இருக்கும், என்ஹான்சிங்காக இருக்கும், கிளாசிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த நேச்சரோட செரீன் அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரி கேரளாவோடது. கேரளானாலே காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான். இங்கே இருக்கிற எல்லா ஹால்ட்டு ரயில்வே ஸ்டேஷனும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே மைண்டு பீஸ்ஃபுல்லாகிடும் இங்கெல்லாம் வந்துட்டு போனால். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லோரும் அப்படியே வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா சன்செட் ஆகிற டைமுங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சோவரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பை பாய் சொல்லி கிளம்பிடலாம். அப்படியே இந்த மரங்களுக்கும் இந்த ரயில்வே ட்ராக்குக்கும் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்ஸுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். பை பை டு எவ்ரி ஒன். அடுத்த முறை சந்திப்போம்.